channel again. இதுதான் part 2 Minecraft guys. மறக்காம subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிட்டு என்னோட வீடியோவை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணுங்க. அதானே இப்போ சொன்னேன். ஓகே guys, இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ வந்து நம்ம விளையாட தான் போகிறோம். ஓகே guys, விளையாட போகிறோம். சவுண்ட்லாம் நல்லா கேட்க தானே செய்யுது. இப்போ வந்து நான் வந்து ப்ளே பண்ணுறேன். நம்ம பார்ட் 2 நான் வந்து என்னென்னா பெட்ஸ் இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டேன். பெட்ஸ் கலெக்ட் பண்ணுறேன். பார்த்து பெட்ஸ்லாம் எடுத்துட்டேன். பெட்ஸுன்னு சொல்கிறத பெட்டு. ஏன்னா நான் வந்து டாக் கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டேன். ஒரு டாக் தான். அதுக்கு டை எப்படி பண்ணுறது? நான் டை பண்ண தெரியாதவங்களும் இருக்க மாட்டாங்க. மைன்கிராஃப்ட் உலகத்துக்குமே தெரியும். அப்புறத்துக்கு நான் டை சொல்கிறது பரவாயில்ல சொல்கிறேன். டை வந்து பிளாக் டைக்கு வந்து ஃப்ளவர் கிடைக்கிறது கஷ்டம். எனக்கு கிடைக்கிறது கஷ்டம், உங்களுக்கு கிடைக்கலாம். பட் நான் எப்படி இருக்கிறேன்னா கீழே தண்ணியில் வந்து அது என்ன, அது ஒரு டர்ட்டில் இது ஆக்டோபஸ் மாதிரி இருக்கும்ல, அதில் இருக்கிற பிளாக் கலர் இருக்கிறத நான் அடித்தோடனே அந்த கீழே தெரியுது கைஸ், அந்த தெரியுதா வந்துச்சு அதுதான். ஸோ நம்ம பேட் டாக் சிட் டவுன் ஓகே, நம்ம எங்கே போனாலும் இந்த குட்டி டாகும் வந்துடும். ஸோ இப்போ வந்து கரெக்டாக ராய மூடு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா நைட் ஆகுதா, நைட்டாக தான் ஆகுது. பட் இந்த கீழே போகுது பாருங்க கைஸ், கீழே போகுது. போதுங்க பாருங்க கைஸ். ஓகே ஓகே வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம தூங்குறோம். சின்னலி பார்க்குமே கண்மணி, எந்த கண்மணி இன்னும் ரொம்ப போர் அடிக்குது கைஸ். சரி ஓகே, நம்ம என்ன பண்ணலான்னா இந்த நாய்க்குட்டியை அடிச்சிடலாமா? சரி கைஸ், எப்படியாவது கேட் எடுத்துகிட்டு வந்துடலாம். கேட்டுக்கு போகலாம் கைஸ். இதை கட் பண்ணிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப லேட்டாகும். ஓகே, கட் பண்ணிக்கிறேன் கைஸ். நைட்டாகவும் ஆக பார்த்தா நான் வந்து கொஞ்சம் நேரம் நைட்டாக இதெல்லாம் வந்தேன். ஸோ வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கேட்டும் ஒரு டாகும் கண்டுபிடிச்சிட்டேன். நாங்கள் நம்ம ஃப்ரெண்டில் ஒரு கேட்டும் கண்டுபிடிச்சாச்சு, அதுக்கும் பிளாக் டைக் போட்டாச்சு. ஸோ நைட்டாக நான் நினைத்து தூங்குறேன். நம்ம ஃப்ரெண்டை வந்து இந்த நேரத்தில் வருவோம், இதெல்லாம் வரமாட்டான். ஓகே கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். இதான் பாட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். சரி ஓகே கைஸ், நம்ம இப்படி போகலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம தூங்க ஆரம்பிக்கலாம். ஓகே, பார்ட் 3ல் சரிங்களா, தூங்கினதுக்கப்புறம் நம்ம எந்திரிச்சதுக்கப்புறம் பார்ட் 3 தான் பண்ண போகிறோம். ஓகே வந்தாச்சு. இங்கே 4 இது வச்சுருந்தேன், பட் அதில் என்ன கொழுகுறதுனே தெரியல. ஸோ அதனால தான் செஸ்ட் எடுத்திருக்கேன். செஸ்ட்டில் வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு ஓகே கைஸ், உடன்லாம் எடுக்கவே தேவையில்லை. ஒப்சீடியன், நெக்ஸ்ட்டு டைமண்ட், நெக்ஸ்ட் சில்வர். ஓகே, முக்கியமாக எடுத்துகிட்டு போகிற திங்ஸ் தான் நான் இங்கே வைக்க போகிறேன். ஓகே, இதை கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே கைஸ், இது இந்த இடத்துல வச்சுக்கலாம். இங்கே வச்சுட்டு எனக்கு எதுவும் பசிக்குதா? ஒன்றும் பசிக்கல. அதனால நான் என்ன பண்ணுறேன், இது பசிக்கவே இல்லாததுனால நம்ம வந்து போகலாம். ஏதோ சவுண்டு மட்டும் கேட்குது, பின்னாடி கேட்குதா என்னன்னு தெரியல. இது என்ன பீஸ்ஃபுல். ஓ, மழை பெய்யுது, இடி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மழைவே இப்போ தான் நான் விளையாடலையே வருது. தூங்குறேன். அழகாக இருக்குது கைஸ், பேய் இடம் இருக்கிற மாதிரி. ஓகே, நல்லா தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு தூங்க முடியாது. அதனால் இங்கே ஏதாவது கேண்டில் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. சரி ஓகே காய்ஸ், கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வந்து நான் வெளியே போயிட்டு இந்த மாதிரி ஷீர்லாம் கண்டுபிடிச்சி ஒரு ஹனிகாம்லாம் எடுத்துருந்தேன் கேண்டில் செய்கிறதுக்காண்டி. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா கேண்டில் செய்ய முடியுமான்னு பார்த்தா அந்த பிளாக் பெயிண்ட் காய்ஸ், இந்த பிளாக் பெயிண்ட் கேண்டிலுக்கு வந்து ஒரு கேண்டில் பண்ணுவோம். அது ஸ்பைட் வைக்கணும். ஓகே, ஸ்பைட் எடுத்துடலாம். பட் நம்மளால் பிளாக் பெயிண்ட் வந்து இந்த ரெண்டு ஓப்பன் உடச்சிட்டு இப்போ ரிஸ்க் போடுது. ஏன்னா நம்ம கொஞ்சம் நாள் தூங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதே இடத்துல ரெஸ்பாண்ட் பண்ணிடலாம். பட் இப்போ நம்ம மறுபடியும் உடச்சிட்டதுனால கொஞ்சம் ரிஸ்க் தான். ஸோ இப்போ இருந்தாலும் நம்ம வெளியே போய் தான் ஆகணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா வெளியே போய் பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து ஸ்வாடை வந்து எடுக்கிறது என்னமோ பண்ணிட்டேன். ஓகே, எடுக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா போயிட்டு நான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் கஷ்டப்பட்டு. மழையெல்லாம் எடுத்துகிட்டு இப்படி மழை பெய்யுது கைஸ். சரி கைஸ், எனக்கு பிளாக் தான் நம்ம பிடிக்கும். பிளாக் தான் எல்லாமே
ஓகே கைஸ் இருக்குது நம்ம வந்து பண்ண வேண்டியதை பண்ணுவோம். கேண்டில் பண்ணிட்டோம், பிளாக் கேண்டிலும் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இது வந்து இல்லை வச்சுக்கலாம். இன்னொரு ஸ்பைடர் கிடச்சா நல்லா தான் இருக்கும். இன்னொரு கேண்டில் பண்ணலாம். இது ரெண்டு வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாதா? ஓ இது வேணும் கைஸ். ஓகே நம்ம இப்போ போய் தூங்கலாம். தூங்குறதா சரியாக இருக்கும். ஹலோ காய்ஸ், கொஞ்சம் அப்கிரேட்டாகவும் ஆகிருக்கு. ஆசிட்டில் தான் அப்கிரேட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் நாள் கழிச்சு. ஸோ காய்ஸ் பாருங்கள் கைஸ், நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கேன். இந்த டைமண்ட்ஸு கோல்ட்ஸ் எல்லாம் எடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு மட்டும் இதெல்லாம் கஷ்டப்பட்டு நானாக எடுத்தது. அது மட்டும் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் தப்பு எதுவுமே பண்ணலை. இது நீங்கள் வேணால் இதை நினைக்கலாம். வேணா இந்த மண் வேணால் நான் வந்து க்ரியேட்டிவ் மண் மட்டும் தான் வச்சேன். பட் இந்த இதெல்லாம் நான் தான் வச்சேன். இதெல்லாம் நான் வந்து கஷ்டப்பட்டுன்னு இல்லை, கீழே இருக்கிற சாப்ளிங்லாம் வச்சு இது பண்ணேன். அங்கே இருக்கிற சுகர் கேனில் கைஸ் எப்படி கைஸ் சுகர் கேனில் வளர்ந்துச்சு. சரி கைஸ், எனக்கு தோணுது எனக்கு கேக் பண்ண ஆசை இருக்குது கைஸ். நிறைய மாடு வேறு இருக்குது. மில்க்கு, சுகர் கேனு, எக்கு அது மட்டும் தான் போதும். ஏய் என்ன கல் மாதிரி இருக்குது அயன் கைஸ். வாங்க கைஸ் நம்ம போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சுகர் கேன்லேருந்து சுகர் எடுக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஓகே 4 ஓமே காட் காப்பாற்றுங்க கைஸ், யாரும் காப்பாற்றுங்க. ஓகே வந்து கீழே போட்டு எடுத்துட்டேன். ஓகே இங்கே இருக்கோ வாவ் கைஸ், இதெல்லாம் எப்படி வளர்ந்துச்சுன்னு தெரில கைஸ். ஓகே இருக்கிற எல்லா சுகர் கேனையும் நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் கைஸ். எப்படி இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்? இதெல்லாம் எப்படி இன்னும் எனக்கு புரியல கைஸ். இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆனால் இருக்குது எதுவுமே நான் பண்ணல கைஸ். இதில் அப்கிரேட் பண்ணியிருக்கேன். அப்கிரேட் அப்படின்னா நானாக வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு நெதரைட்லாம் போய் பிக்கிட்ட இருந்து இந்த கோல்டெலாம் பண்ணி அதை மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்தேன். டைமண்ட்ஸ்லாம் கஷ்டப்பட்டு நெதரைட்லாம் போய் அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் பண்ணி அந்த மாதிரி பண்ணி நொல்லாம் பண்ணிவிட்டு பாருங்க கைஸ் என்னோட மரம் கைஸ். ஹனிகோம்பு எப்படி வளர்ந்துச்சுன்னு தெரியல. வாரே வா, ஹனிகோம்புலாம் எப்படி வந்துச்சுன்னே தெரியல கைஸ். சரி வாங்க கைஸ், இப்போ நம்ம ஸ்டோன் எடுத்துகிட்டு போகலாம் கைஸ். ஆனால் கொஞ்ச நேரத்தில் கண்டிப்பாக இந்த ஹனிபி வந்துடும். கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். ஹனிபி எப்படியாவது தேடி நம்மளை அடித்து கொண்டு வரத்துக்கு. ஸோ கைஸ் என்ன கைஸ் செட் ஆகுதா? என்ன கைஸ் சொல்கிறீங்க? ரொம்ப மனசில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோன்றதை பார்த்து. இதெல்லாம் நேர்மையாக எடுத்திருக்கேன். கொஞ்சம் கூட தப்பே பண்ணல கைஸ். கைஸ் அங்கிட்ட அயன் இருக்கு. நீங்கள் எடுக்கிற அயன்லாம் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கிட்ட தான் கீழே தண்ணி வேறு இருக்கு. நீங்கள் இங்கே இருக்க இந்த பிக்கு வேறு இந்த ஸ்டோன்ஸ் ஃபஸ்ட் எடுக்கலாம். ஓகே ஸ்டோன் எடுத்துக்கலாம். ஓகே கீழே கண்டிப்பாக தண்ணி தான் கைஸ் இருக்கும். உங்க காப்பாற்றுங்க. ஓகே கைஸ் எடுத்தாச்சு. இப்போ வந்து இங்கே இருக்கிற அயன் எடுக்கலாம். கஷ்டப்பட்டு இதெல்லாம் எடுக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு கைஸ். நேர்மையாக எடுக்கிறோம். அது மட்டும் இல்லை எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் இருக்கிறோம். சில பேர் கிரியேட்டிவ்லாம் போய் எடுக்கிறாங்க கைஸ். என்ன செய்கிறதுனே தெரியல. அவங்கெல்லாம் நேர்மையாக எடுக்கவே தெரியாது கைஸ். நம்மலாம் வேறு லெவல் கைஸ். கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன் கைஸ். அப்போ தான் இந்த கிராவல் இருக்க எடுக்கிறேன் கைஸ். இங்கே இருக்கிற இது எடுத்தாச்சு, பிளிங்க் எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்னென்னா கேண்டில் வச்சுருக்கோம்ல, கேண்டில் உண்மையாக நேரில் தான் இருக்கும். இப்போ அந்த கேண்டில் வந்து இப்போ வந்து என்ன பண்ணுறது என்னென்னா இது இப்போ வந்து வீட்டுக்கு போகலாம். தண்ணிக்குள்ளலாம் நீங்கள் போக வேண்டியதாக இருக்குது. ஓகே வீட்டுக்கு போ கைஸ். ஹனிபி வந்துச்சு போல் கைஸ். ஓகே கைஸ் இப்போ நம்ம வந்து இங்கே எடுத்துகிட்டு கைஸ் ஃப்யூல் இல்லை கைஸ். சரி நம்ம அப்புறமா ஃப்யூல் பண்ணிடலாம். ஆமாம் கைஸ் ஃப்யூல் இல்லை. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃப்யூல் தான் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறது அப்படின்றது தான். ஃப்யூலுக்கு வந்து நம்ம வந்து ஸ்டோன்ஸை வெட்டிட்டு வந்துடலாம். இப்போ வந்து பூனைக்குட்டி கட்டாத பூனைக்குட்டி. அப்புறம் சுகர் கேன் பண்ணிடலாம். சுகருக்கு வந்து இது 3 பண்ணிட்டா போதும். வேறு எதுவும் பண்ண முடியாதா? பேப்பர் பண்ணலாம். கொஞ்சம் பேப்பர் பண்ணிட்டு அது ஸ்டார் சுகரு 5 6. ஓகே கைஸ் இப்போ வந்து ஒன்று எல்லாமே பேப்பர் தான் பண்ணிடுச்சு. வந்து சுகரை உள்ளே வச்சிடலாம். பேப்பரையும் உள்ளே வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம வெளியே போகிறோம். அது இப்போ கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா தேடுறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கைஸ். கஷ்டப்பட்டு 64 எடுத்துட்டேன். நீங்கள் நம்மள ஏற்ற தப்பு இல்லை கைஸ். ஏன்னா கஷ்டப்பட்டு எடுத்துருக்கேன். நான் நியாயமாக தான்
மற்றவங்க மாதிரி க்ரியேட்டிவ்ல போகிறதே இல்லைனாலும் அப்படி பண்ணுறது இல்லை. ஓகே கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இது மீட் பண்ணல, அதுக்காண்டி நம்ம என்னென்னா இது பண்ணோம். இதெல்லாம் ரெண்டு வந்துருச்சு. இது பக்கெட் பண்ணணும். ஸோ பக்கெட் பண்ணலாம். அதுக்கு வந்து இப்போ 4 இருக்குது. கரெக்டாக இப்போதைக்கு 4 இருக்குது கைஸ். இப்போ 4 இருந்து ஒரு பக்கெட் பண்ணியாச்சு. இந்த ஹனி பீ வேறு சுத்தம் போடுது. ஓகே, இன்னொரு பக்கெட்டை பண்ணிடலாம். ஓகே, 2 பக்கெட் பண்ணியாச்சு. இப்போ 3 இருக்குது, கரெக்டாக 3 இருக்குது. இப்போ நம்ம வந்து மில்க் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே கைஸ், நைட்டாக வேறு ஆக போது, அதுக்குள்ளே நம்ம மில்க் எடுத்துகிட்டு வந்துடலாம். அங்கே பாருங்கள் கைஸ், ஹனி பீ. இப்போ வந்து மில்க் தான் எடுக்க போகிறோம். 2 பக்கெட்டில் வந்து மில்க் எடுத்துக்கலாம். வந்து தனித்தனியாக மில்க் எடுத்து வந்துச்சு. வந்து மில்க் எடுத்துட்டாச்சு. ஓகே, மில்க் கைஸ் எடுத்தாச்சு. ஓகே, இப்போ வந்து 3 டைமண்ட் கிடச்சிருக்கோம், எடுத்தாச்சு. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதாவது ஒரு பக்கெட் பண்ணி இதில் வந்து மில்க் எடுக்கணும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். ஏன்னா எனக்கு ரொம்ப தூரம் போய் மில்க் எடுக்கணுன்றதுனால போகவும் மாட்டேங்குது வேறு. ஓகே கைஸ், எப்படியாவது மில்க் எடுத்துடணும், கஷ்டப்பட்டு எப்படியாவது எடுத்துடணும்னு சொல்லி தான் போகிறேன். பட் இப்போ தான் கைஸ் ஓகே எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வெளியே தான் கிளம்பி போகிறோம். இப்போ வந்து எப்படியாவது போயிடா. நான் பேசுறது விளங்குறாட்டி மன்னிச்சிருங்க கைஸ், அது தப்பு நடந்துடும். நீங்கள் எதுவும் வெளியே போயிடாதீங்க. 11 நிமிஷம் எடுத்துக்கல. ஓகே கைஸ், உள்ளே போயிடலாம். உள்ளே போயிடலாம். உள்ளே போ. ஓகே, உள்ளே வந்தாச்சு. கதை சத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் ரெடி. ஃபஸ்ட்டாக செகண்ட் எத்தனை இருக்குது மில்க் ரெடி ஆகிட்டு. இப்போ வந்து எக்கு ரெடி ஆகணும். இப்போ எக்குக்கு நம்ம அங்கே போகணும். பட் நைட் ஆக போகுது. ஸோ என்ன பண்ண போனால் எக்கு வந்து நம்ம எப்படியாவது எடுத்துடலாம். இப்போ வந்து என்ன பண்ணுறாருன்னா இப்போ எக்கு எப்படியாவது போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் கைஸ். ஒரு எக்கு வந்து 16 எடுத்துருக்கோம். இதெல்லாம் ரொம்ப வேலை. நீங்கள் வந்து நான் வேணால் கட் பண்ணி எடுக்கிறதுனால தான் 16. ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எத்தனை ரெடி ஆகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு வந்து வீட் தேவைப்படுது. இதுக்குனால நம்ம வந்து வயலுக்கு தான் போகணும். ஸோ வயலுக்கு போகிறதுக்கு வந்து அங்கே பேக் ஆஃப் இது இருக்கும், அங்கே நான் பார்த்தேன். ஸோ இப்போ நைட்டாகவும் ஆச்சு. இப்போ வந்து தூங்கலாம். நம்மளுக்கு ஏற்கனவே 2 அயன் வேறு இருந்துச்சு, அதை யூஸ் பண்ணிடுச்சு. ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம ஓகே கைஸ், நம்மக்கிட்ட வந்து ஓகே கைஸ், இப்போ நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து கைஸ் அடி எப்படி கைஸ் கிளிச் ஆகிடுச்சு கைஸ். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம 17 எடுத்துருக்கோம். இப்போ நம்மளுக்கு கரெக்டாக எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாளைக்கு கேக் பண்ண போகிறேன்டா. சரி கைஸ், தூங்கலாமா? எந்திரிச்சாச்சு, கேக் பண்ண ஆரம்பிக்கலாம். நமக்கு சரி, நம்ம இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுக்கலாம். என்னடா சரி இப்போ 2 கேக் பண்ணலாம். ஏன்னா நம்ம அதுக்கு ஏன்னா நம்மளுக்கு வந்து சுகர் கம்மியாக தான் இருக்குது. இப்போ பண்ண முடியாதா? ஒரு கேக் வெற்றிகரமாக பண்ணிவிட்டாச்சு. நான் போய் மில்க் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே, மில்க் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. க்ரீப்பர் கைஸ் இருங்க கைஸ், இப்போதைக்கு பீஸ்ஃபுல் கொடுத்துடலாம். எல்லாம் போட்டுருக்கீங்க கைஸ், பயமாக இருக்கு கைஸ். கோழி எவ்வளோ பயமாக இல்லை கைஸ். ஏன்னா எனக்கு வந்து பானை போயிடும். அது நான் இப்போதைக்கு எந்த வெப்பனும் எடுக்காமல் வந்துட்டேன். எப்படியே லீஷ் பண்ணிட்டேன் கைஸ். ஓகே, வீட்டுக்குள்ளே வந்தேன். ஓகே, இப்போ வந்து இன்னும் பண்ணிடலாம். ஓகே, வெற்றிகரமாக இன்னொன்று பண்ணிடலாம். வாவ், குக்கி எப்படி பண்ணுறது? இப்படி பண்ணணுமா? கேக் இதை சாப்பிட்லாம். பட் சாப்பிட்றதுக்கு நேரம் 2 கேக் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து எப்படியாவது லீஷ் கண்டுபிடிக்கணும் கைஸ். லீஷ் கண்டுபிடிச்சோம், அவ்வளோதான் கைஸ். நம்ம
அதுதான் கைஸ் என்ன கைஸ் அடிக்கடி கிளிச் ஆகுது எனக்கு பயமாக இருக்க தேடி வெளியே போயிடுவேன். ஓகே கைஸ் பார்த்தா இந்த மாடை போய் பிடிச்சிட்டு வந்துடலாம். ஓகே நைட் ஆகிற மாதிரியே இருக்குது கைஸ். அவ்வளோதான் ஆச்சா? ஓகே இதை பிடிச்சிட்டு வந்துடலாம். கோழியும் பிடிச்சிட்டு வரலாம். அப்போ தான் எதுக்கும் வந்து சீக்கிரமாக கிடைக்கும் நம்மளுக்கு. அதனால் ஒரு கோழி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே புடி இன்னொரு இதை புடி. ஏய் கொடி என்ன அடிப்பாங்க கதை. வாங்க போகலாமா? போட்டாச்சு போகலாம். வாங்க கைஸ் போகலாம். வெளியே கட்டி வச்சுருவோம் கைஸ். ஐயோ ஓகே கைஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ் அந்த வெளியே பிடிச்சி வச்சாச்சு. இதுக்கு மேலே நம்ம வெளியே ஓணும் எங்கேயும் போகணும்னு தேவையில்லை. சரி இப்போ இந்த கிரீஸ் பாதுக்கு மீதி இதுக்கு வச்சாச்சு. அவ்வளோதான் மூணாவது கேக்கு பண்ணிடலாம். எத்தனை கேக் பண்ணுவோம் மொத்தம் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஏ வா 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 ஏ நில்லு வெயிட் பண்ணு. வெயிட் பண்ணு. ஓகே பண்ணிடலாமா? கேக்கு பண்ணு ராசா கேக்கு பண்ணு ராசா அந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேன் கைஸ். கைஸ் இப்போ வந்து ஐயோ தெரியாமல் படிச்சுட்டா. வெயிட் பண்ணு மாடு மாடு. இப்போ கதை வச்சிடலாம். சுகர் கேன் சுகர் அவ்வளோதான். சுகர் தீந்துடுச்சு. அவ்வளோதான் முடிச்சுட்டோம். சுகர் முடிச்சு கைஸ். இதுக்கு மேலே கேக் பண்ண முடியாது. அதனால் 2 சுகர் தேவைப்படுது. 2 சுகர் முடிச்சு. இப்போ நம்மளுக்கு எந்த சுகரும் இல்லை. நம்மளுக்கு 3 கேக்கு தான் இருக்குது. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே நம்ம பீஸ்ஃபுல்லேருந்து இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு ஈஸி வந்து நார்மலுக்கு மாற்றிடலாம். ஓகே கைஸ் அவ்வளோதான் கைஸ். இவ்வளோ பண்ணியாச்சு. உங்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம எப்போ போகலாம். நான் தூங்க வரல. பாய் கைஸ். இதான் என்னோட வேலையே. ஓகே பாய் பாய். ஓகே மேலோட்டத்தில் விட்டு விட்டுறேன். ஓகே பாய் பாய். இதோட வீடியோ முடியுது கைஸ். வெல்கம் டு அவர் சேனல்.